எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சீரிஸில் நாம் பார்க்க போகிறது அல்ஜிப்ரா. தமிழில் இயற்கணிதம்னு சொல்லுவாங்க. 10th சிலபஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சில அல்ஜிப்ரா பேசிக்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. டைரெக்டாக சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களால் எல்லா சம்ஸையும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போது 5x + y = 9 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் எது கான்ஸ்டன்ட், வேரியபிள் அண்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டன்ட்னா மாறாது, அதனால் மாறிலி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. வேரியபிள்னா வேரி ஆகும், ஸோ இது மாறி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட்னா கெழு. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா மாறாது, தமிழில் மாறிலின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல. அப்போ இங்கே மாறாமல் இருக்கிற ஒரே நம்பர் 9 தான். ஸோ இங்கே 9 தான் கான்ஸ்டன்ட். 9 எங்கே இருந்தாலும் அதோட வேல்யூ 9 தான். நெக்ஸ்ட்டு வேரியபிள். பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேரி ஆகிறது அப்படின்னு. தமிழில் இதை மாறின்னு சொல்லுவாங்க. கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வேரியபிள் தான். பிகாஸ் நீங்கள் எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்கலாம், 3ன்னு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து எக்ஸ்ஒயோட வேல்யூ மாறும். அதனால தான் இதை வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட். இதுவும் நேம்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். கோஎஃபிஷியன்ட் கூட இருக்க, அதாவது அன்கோ போட்டிருக்க வேரியபிளை எஃபிஷியண்ட்டாக மாற்றும். சிம்பிளாக சொல்லணுன்னா வேரியபிள் கூட மல்டிபிள் இருக்க நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸ் கூட மல்டிபிள் இருக்க 5, ஒய் கூட மல்டிபிள் இருக்க 1, இதெல்லாம் தான் கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே 5,1 தான் கோஎஃபிஷியன்ட். இதில் 1 எப்படி வந்துச்சு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைனாலும் 1 இருக்குன்னு தான் அர்த்தம். வேணும்னா ஒய் கூட 1 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். எந்த நம்பர் கூட 1 மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தானே கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒய் கூட 1 மல்டிபிள் பண்ணாலும் ஒய் தான் கிடைக்கும். இது இங்கே மட்டும் கிடையாது. 1 × ஒய்யும் ஒய் தான், y⁻1ம் ஒய் தான், அதே சமயம் y/1ம் ஒய் தான். ஸோ 1 × y⁻1/1 = ஒய். ஸோ வெறும் ஒய் இருந்தாலே அது கூட இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோவில் கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட், வேரியபிள் இது மூணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அல்ஜிப்ரிக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். அண்ட் உங்கள் சஜஷன்ஸ் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், புரிஞ்சிருந்தால் லைக், யூஸ்ஃபுல்னால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.